குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்த லத்தி சார்ஜ் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாப்ஸ் எல்லாருமே சேர்ந்து போலீஸ போட்டு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் லத்தி சார்ஜோட இனிஷியல் பாயிண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல நமக்கு கிடைக்கிற வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பிட் அண்ட் பீசஸா எடிட்டட் வெர்ஷனா நம்ம கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய பேரு நல்ல உள்ளங்கள் போய் அதுல போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோசியல் மீடியால பாப்பாங்க, ஓ இந்த மாதிரி ஒரு விஷயமா, இல்ல நம்மளும் போய் பேசணும் அதை பத்தி அப்படின்னு போய் நிக்கிறவங்களும் நிறைய பேரு. எங்க போய் நிக்கிறோம்னே தெரியாம இருக்கிறது இன்னும் நிறைய பேரு. ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறது நம்ம உரிமை, கண்டிப்பா கலந்துக்கணும். ஆனா அந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்கும் போது யாரு நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூப்பிடுறவங்க எல்லாருமே சரியானவங்களா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி, அவங்கள பத்தி கொஞ்சம் படிச்சு, இவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் போராட்டத்துல கலந்துக்கிறது தான் அழகு. யாரு நீங்க? மக்களை, காலேஜ் படிக்கிற பசங்களை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட் கொண்டு போறத தவிர வேற நீங்க என்ன பண்றீங்க? சிஜேபில இருந்து வந்து நிக்கிறவங்க இது இன்னொரு நேபாள் ஆக்க போறோம்னு சேலஞ்ச் பண்றதை தவிர நீங்க என்ன பண்றீங்க? எங்க நேபாள் ஆக்கிறதுக்காக இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டது. இன்னைக்கே இப்ப பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் போய் பிரதமர் வாசல்ல, வீட்டு வாசல்ல ஒரு தர்ணா பண்ணி நிக்கிறார். நான் பிரதமரை மீட் பண்ணணும். நீங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன், நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நேத்து பிரதமர் இதே பார்லிமெண்ட்ல இருந்தாரு. நீங்க பிரதமரை பார்லிமெண்ட்லயே பாத்துருக்கலாமே. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் இணைந்திருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். இதுவரைக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் போராட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி சோனோவாங் அவருடைய போராட்டமும் அது ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சியெல்லாம் ரொம்ப முன்னெடுத்து அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகுதோ, அதனுடைய முக்கியத்துவம் பெருசாகுதோ அப்படின்னு தோணுது. த ரியல் பேக்ரவுண்ட் என்ன மேடம் அதுக்கு? இப்ப நம்ம போராட்டத்துக்கு தமிழ்நாடு புதுசு கிடையாதுங்க. 1960 இருந்தே நம்ம போராட்டங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கோம். இப்ப லேட்டஸ்டா நமக்கு ஞாபகம் இருக்கிற போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டும்தான். சோ இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் இப்ப இருக்கிற ஜந்தர் மந்தர் போராட்டத்தையும் நீங்க ஈக்குவேட் பண்ணி பார்த்தாலே இது எவ்வளவு தூரத்துக்கு பொலிட்டிசைஸ்டான ஒரு போராட்டம் அப்படின்றதே நமக்கு புரிஞ்சிடுது. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுல ஒரு பெரிய ஒரு கேள்வி எங்க நமக்கு எழும்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போராட்டம் நாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா போலீஸ் தான் எங்க மேல அடி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு வெர்ஷன் அவங்க கொடுக்கறது சோசியல் மீடியால. எவ்வளவு தூரம் சோசியல் மீடியா ஸ்கிரிப்டட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது எப்ப இந்த லத்தி சார்ஜ் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாப்ஸ் எல்லாருமே சேர்ந்து போலீஸ போட்டு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் லத்தி சார்ஜோட இனிஷியல் பாயிண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல நமக்கு கிடைக்கிற வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பிட் அண்ட் பீசஸா எடிட்டட் வெர்ஷனா நம்ம கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. சோ ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது எதுக்காக ஆரம்பிச்ச ஒரு போராட்டம்? நீட் தேர்வுல பேப்பர் லீக் ஆகுது, அதனால குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க, தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யணும். இதுதான் உங்களோட பிரேயர், இதுதான் இது ரீசன் ஃபார் யோர் என்டையர் இது. ஆனா இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா, 370 பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் இந்து முஸ்லிம்ஸ் பத்தி பேசுறாங்க, RSS பத்தி பேசுறாங்க, பிஜேபி பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் மோடி அவர்களோட இன்டர்நேஷனல் ரூட்ஸ் பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் அதோட இன்டென்ஷன் ஆஃப் திஸ் ப்ரொடெஸ்ட் கிடையாது இல்லைங்களா? இன்னொன்னு, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க ஆரம்பிச்சீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதாவது நீட் தேர்வுல நடந்த விஷயம் கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு. அது நிறைய பேருக்கு அதுல வருத்தம் இருந்திருக்கு, அதுல என்ன உட்பட. ஆனா ஒரு ஆர்கனைசேஷனா வெளியில ஒருத்தவங்க வராங்க, அதை பத்தி கொடி பிடிச்சு இதை ஒரு பெரிய விஷயமா நம்ம போய் கவர்மெண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேரு நல்ல உள்ளங்கள் போய் அதுல போய் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோசியல் மீடியால பாப்பாங்க, ஓ இந்த மாதிரி ஒரு விஷயமா, இல்ல நம்மளும்
போய் பேசணும் அதை பத்தி அப்படின்னு போய் நிக்கிறவங்களும் நிறைய பேரு, எங்க போய் நிக்கிறோம்னே தெரியாம இருக்கிறது இன்னும் நிறைய பேரு. ஏன்னா அங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வீடியோ எடுத்து கேட்கும் போது எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஈரான் யுஎஸ் ஓட போருக்கு நாங்க எதிர்க்கிறோம், நாங்க போருக்கு எதிர்க்கிறதுனால நாங்க இங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்ற வீடியோஸும் நம்ம பாக்குறோம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க, 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, எதுக்குமா நீங்க வந்திருக்கீங்க? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு எங்களுக்கு தெரியல, நாங்க டியூஷன் சார் எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க, கோச்சிங் சென்டர்ஸ்ல இருந்து ஆளுங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, சோ எதுக்காக வந்திருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்து யூனிவர்சிட்டிஸ் வாங்க, யூனிவர்சிட்டிஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னவங்கள கூட மிரட்டி, நீங்க வரலன்னா நாங்க உங்களை லொகேட் பண்ணி பின்னாடி யூ வில் ஹேவ் டு பே ஃபார் இட் அப்படின்னு அவங்கள மிரட்டி ஃபோர்ஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருக்காங்க. இன்னொரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நீட் மேல ரொம்ப பெரிய வருத்தம், எங்களுக்கு கவர்மெண்ட் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்ற ஒரு அழுத்தம் கண்டிப்பா இருக்கு, இதை நாங்க வெளியில எடுத்து வச்சு சொல்லணும் இன் அ வெரி டிக்னிஃபைடு ஃபேஷன் அப்படின்றதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இங்க பார்த்தா அது கம்ப்ளீட்டா பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. இங்க எங்க காங்கிரஸ் வருது, எங்க ஆப், எங்க பிஜேபி, இதை பத்தி எங்க கிட்ட சொல்லவே கிடையாது. இங்க பார்த்தா கோஷம் எல்லாம் அவங்க அகேன்ஸ்ட் மோடி கொண்டு வராங்க, அகேன்ஸ்ட் RSS கொண்டு வராங்க, அகேன்ஸ்ட் பிஜேபி கொண்டு வராங்க, எங்களோட இன்டென்ட் இது கிடையாது அப்படின்னு சொல்றது இன்னொரு பக்கம். இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, இந்தியன் பிளாக்ஸ் அங்க நிக்க வச்சு இந்தியன் பிளாக்ஸ புடிச்சு அங்க போராட்டம் பண்றது ஒரு அழகுனா, ஆப்கானிஸ்தானோட பிளாக், பாலஸ்தீனோட பிளாக்ஸ் எல்லாத்தையும் உட்கார்ந்து காமிக்க. பாலஸ்தீனுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சோ இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இது நீட்டுக்காக நீங்க பண்றது மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பா புரியுது. இன்னொன்னு அதே நேஷனல் பிளாக நீங்க அங்க புடிச்சிட்டு இருக்கீங்க, நேஷனல் பிளாக காட்டுறீங்க, அடுத்த 2வது நிமிஷம் பார்த்தா அந்த நேஷனல் பிளாக கீழே விழுது, அது மேல ஏறி நின்னு நடந்து போறாங்க. நீங்க நாட்டுக்காக குரல் கொடுக்குற ஆளா? ஒரு நேஷனல் பிளாகுக்கான மினிமம் ரெஸ்பெக்ட் கூட உங்களுக்கு தெரியலையே, நீங்க எங்க நாட்டுக்காக நீங்க அங்க நிக்கிற ஆளுங்களா? சோ இது கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட் கிரௌடான்னு கேட்டீங்கன்னா 110% கிடையாதுங்க. எந்த ஸ்டூடெண்ட் கிரௌடும் உட்கார்ந்து என்ன சொல்றது, போலீஸ போட்டு அடிக்கிறது, மாப்ஸ் மாதிரி உட்கார்ந்து பேரிகேட்ஸை ஏறி போறது, பேரிகேட்ஸை உடைக்கிறது, வெல்டிங் மிஷின் எடுத்துட்டு வர்றது, எந்த ஸ்டூடெண்ட் கையில வெல்டிங் மிஷின் இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம்? பேரிகேட் மேல ஏறி வெல்டிங் மிஷினை வச்சு உடைச்சு உள்ள போறது, இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் அண்ட் பிளான்டு. இதுல எந்த ஒரு சடனா ஒரு இனிஷியேட்டிவ் யாரு சப்போர்ட் பண்றாங்க மேடம்? இந்த இவ்வளவு பெரிய சப்போர்ட் இல்லாம முடியாது இல்ல, யார் சப்போர்ட் பண்றாங்க? see ஆப்வியஸ்லி பாலஸ்தீனோட பிளாக் இருக்கு, ஆப்கானிஸ்தானோட பிளாக்ஸ் அங்க இருக்கு அப்படின்னா நமக்கு we cannot என்ன சொல்றது, ஒரு கான்பிடென்ட்டா நமக்கு சோர்சஸ் இல்லாம we can't just keep juggling with it கோபால் கிருஷ்ணன். ஆனா கண்டிப்பா இதுல எக்ஸ்டர்னல்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றதுல ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது. கண்டிப்பா எக்ஸ்டர்னல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களால இவ்வளவு பெரிய கிரௌட உங்களால மொபிலைஸ் பண்ண முடியுது. நான் இன்னொன்னு கேக்குறேன் பாருங்க, எந்த தலைமையில இவங்க எல்லாம் பண்றாங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது யாரு? they are not even a registered political party. கரெக்டா? உங்ககிட்ட எங்க இருந்து காசு வருது? எப்படி நீங்க இவ்வளவு பேரை நீங்க அக்யூமுலேட் பண்ணீங்க? எப்படி அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு you're able to provide them food, water எல்லாம் எப்படி போகுது? நைட் எல்லாரும் அங்க தங்கறதுக்கான வசதி உங்களால எப்படி கிரியேட் பண்ண முடியுது? அதாவது இவரு அந்த அபிஜித் ஒரு வண்டி மேல ஏறி நின்னு ஹி ஸ்பீக்கிங். அப்போ ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, நீங்க ஏறி நிக்கிற வண்டி போலீஸ் ஜீப் அப்படின்னு. இது போலீஸ் ஜீப் அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப்? எனக்கு பேப்பர்ஸ் காட்டுன்னு கேக்குறாங்க. இந்த ஒரு தைரியம் ஒரு போலீஸ் கிட்ட நீ நின்னு கேக்குறேன்னா யாரு பேக்கிங் இல்லாம உங்களால இப்படி எல்லாம் கேள்வி கேட்க முடியும்? உங்களுக்கு பார்லிமெண்ட்ல போய் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரா பாக்கணும், பார்லிமெண்ட்ல போய் உங்களுக்கு தர்ணா பண்ணணும், பார்லிமெண்ட்ல போய் தர்ணா பண்ணணும், பார்லிமெண்ட்டுக்கு நான் நடந்து போகணும், பார்லிமெண்ட் மார்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுப்பீங்களா இல்லையா? இன்டிமேஷன் கொடுப்பீங்களா இல்லையா? இத்தனை பேர் வராங்கன்ற அப்டேட் கொடுப்பீங்களா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிட்டனா ஒரு ரெஜிஸ்டர்டு என்ன சொல்றது ஒரு அப்ளிகேஷனே இல்லாம மீடியால நீங்க அறிக்கையை விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாம் பேக்கிங் இல்லாம உங்களால எப்படி பண்ண முடியும்? எந்த தைரியத்துல நீங்க பண்ணுவீங்க? இப்போ இதே கெஜ்ரிவாலோட பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருந்தவர் தான் அபிஜித். அதுக்கப்புறம் யுஎஸ்ல போய் செட்டில் ஆனாரு. இப்ப கெஜ்ரிவால்ல இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு அவரோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரி ஒரு ஜெனரல் பப்ளிக்கு சாத்தியம் தானே?
அப்படி இல்லங்க, நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இல்ல, நான் வந்து எனக்காக ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்றேன். என்னங்க பேர் இது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எவ்வளவு தூரத்துக்கு, அதாவது அவங்க சொல்றாங்க இல்லையா, நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு என்ன சொல்றது ஆட்டோகிராட்டிக் கண்ட்ரில இருக்கோம், நம்ம எங்களுக்கு வாய்ஸ்க்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. உண்மையான ஒரு ஆட்டோ கண்ட்ரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கமெண்ட்டை திருச்சி மக்களை வந்து ஏமாத்தி ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா நீங்க அதை கொண்டு போனதுக்கு இவங்க கிட்ட இருக்கிற என்ன சொல்றது சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸை யூஸ் பண்ணி உங்களை தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. இன்னொரு கண்ட்ரியா இருந்தா, இந்தியான்ற ஒரே கண்ட்ரினால மட்டும்தான் வாய்ஸ் ஆஃப் என்ன சொல்றது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸை நம்ம வந்து சப்ரஸ் பண்ணாததுனால நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பேசினத மேனிபுலேட் பண்ணி நீங்க மீடியால சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களை வந்து வெளியில என்ன சொல்றது சரளமா நீங்க நடமாடிட்டு இருக்கீங்க. இது யூஎஸ்லயோ இல்ல நீங்க வந்த ஆப்கானிஸ்தான்லயோ இல்ல அதே பாலஸ்தீன்லயோ நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கோம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் இன்னொன்னு என்ன கேக்குறேங்க, நீட் பேப்பர் லீக்குக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை. கரெக்ட் தப்பு, அதை வந்து நீங்க கேள்வி கேட்கறது அப்சல்யூட்லி ரைட், அவங்க பண்ணது கம்ப்ளீட்லி ராங். இப்ப இதை நீங்க எப்போ கேள்வி கேட்டிருக்கணும்? இப்போ கடந்த 20 வருஷத்தோட டேட்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 45 இன்சிடென்சஸ் நடந்திருக்கு. இந்த 45 இன்சிடென்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 30 இன்சிடென்ட்ஸ் வந்து நான் பிஜேபி ஸ்டேட்ஸ்ல தான் நடந்திருக்கு. சோ அப்ப நான் என்ன கேக்குறேன், அங்க நமக்கு ஏன் இந்த கேள்வி எல்லாம் வரல? அப்பயே நம்ம போர்க்கொடி தூக்கல. இதே தமிழ்நாட்டுல வைஸ் சான்சலர்ஸ் எத்தனை யூனிவர்சிட்டியில கிடையாது? இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயமா? கிட்டத்தட்ட 10 வருஷமா இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். முக்கியமான யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலர் கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் கிடையாதுங்க. இத பத்தி நம்ம ஏன் பேசல? எத்தனை டீச்சர்ஸ் கிடையாது? எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு டீச்சர்ஸ் இல்ல? எத்தனை யூனிவர்சிட்டிஸ்க்கு ப்ரொஃபசர்ஸ் கிடையாது? எத்தனை டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்காம அவங்க வந்து உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ நான் என்ன கேக்குறேன், இது எல்லாமே ஒரே பிராக்கெட் தானே? எப்படி தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ராஜினாமா செய்யணுமோ, அப்ப அந்தந்த காலத்துல இருந்த ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரும் ராஜினாமா செஞ்சிருக்கணும்ல. இன்னைக்கு நம்ம மோடி அவர்களை கேள்வி கேட்கிறோம்னா அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டரும் நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம் இல்ல. சோ இது வந்து கம்ப்ளீட்லி இம்பேலன்ஸ்டுங்க. இது என்ன ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வல்னரபிள் கிளாஸ். அவங்களை நீங்க இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமோஷனலி தே வில் ஆக்சுவலி கமிட் டு வாட் தே கம் டு. அவங்களோட இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியை யூஸ் பண்றது மட்டும்தான் இந்த சிஜேபி பண்ற ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம், அவங்களை கொண்டு வந்து அவங்களோட ஃபேஸ் வேல்யூல இவங்க வந்து என்ன சொல்றது டிப்பிக்கலி கூண்டாஸ உள்ள கொண்டு வந்து ரவுடிஸ உள்ள கொண்டு வந்து போலீஸ போட்டு அடிச்சு பெண்களை அடிச்சு பெண்களோட ஷோல்டரை டிஸ்லோகேட் பண்ணி, ஆனா இதுல வந்து நசுங்கி போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஐயோ நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற சில குழந்தைங்க, சில ஸ்கூல் சில காலேஜஸ் இருப்பாங்க, சில ஜெனரல் பப்ளிக் இருப்பாங்க, நம்பி போறவங்க, இது உண்மையான போராட்டம் நம்பி போறவங்க, நம்பி உள்ள வந்தவங்க, அவங்களையும் இதே ஒரு பிராக்கெட்ல போடுறதுனால இட் இஸ் ஆக்சுவலி கெட்டிங் வெரி அப்செட்டிங். சோ இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு போராட்டத்துல கலந்துக்கிறது நம்ம உரிமை, கண்டிப்பா கலந்துக்கணும். ஆனா அந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்கும் போது யாரு நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூப்பிடுறவங்க எல்லாருமே சரியானவங்களா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்கள பத்தி கொஞ்சம் படிச்சு இவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் போராட்டத்துல கலந்துக்கிறது தான் அழகு. அதனால மட்டும்தான் நம்ம சாய்ஸ் ஆஃப் டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்றதுதான் உங்களோட ஐடென்டிட்டியா இருக்க போகுது. நீங்க நல்ல ஒரு எண்ணத்தோட நீங்க அங்க போயிருந்திருப்பீங்க, ஆனா நீங்க டிசைட் பண்ணிருக்கிறது ராங் பிளாட்ஃபார்ம்காக டிசைட் பண்ணதுனால நீங்களும் அவங்களுக்கு சேர்ந்தவங்க அப்படின்றது தானே. நான் வந்து the law sees you like that. இப்போ எந்த புள்ளியில சோனம் வாங்சுடைய போராட்டமும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதும் எப்படி இணைஞ்சுது? அவர் தனியா தானே ஃபர்ஸ்ட் போராட்டத்தை ஆரம்பிச்சாரு, ஹங்கர் ஸ்ட்ரைக்க. எப்படி இணைஞ்சது? நான் என்ன கேக்குறேன், இந்த சோனம் அவர்களோட போராட்டம், அவர் வந்து 3 வாரமா அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. 3 வாரத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரமா சிஜேபி அங்க கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவ்வளவு ஒரு லீடு கொண்டு வரல ஜந்தர் மந்தர்ல. டுவர்ட்ஸ் த செஷன், நம்ம பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற டைம்ல தான் வந்து இந்த மாதிரி இதை பத்தி நிறைய பேசுறது, இதை வந்து போய் அங்க இருக்கிற அப்போசிஷன் எம்பிஸ் எல்லாம் போய் அவரை பார்க்க ஆரம்பிக்கிறது. சோ அது வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. சோ அந்த மொமெண்டம்ல வந்து சிஜேபி ஹஸ் டேக்கன் இட்ஸ் ஓன் ரோல். இப்போ இது எப்படி ஆயிடுச்சுன்னா, பாவம் அங்க வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணவர் பேக்ரவுண்ட்ல போயிட்டாரு. இப்போ என்னவோ இது ஃபுல்லாவே சிஜேபி பண்ண மாதிரியே இவங்க ஷோல்டர்ல எடுத்துட்டு வந்து நின்னாச்சு. நான் என்ன கேக்குறேன், நீங்க யாருமே எனக்கு தெரியலீங்களே,
who is this CJP ன்னு எனக்கு தெரியல. Okay, voice of common, correct. But you claim yourself to be a party. Which party are you? Youth பார்ட்டியா, பொலிட்டிக்கல் பார்ட்டியா, NGO-வா, இல்ல சிவில் சொசைட்டியா, இல்ல ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனா? யாரு நீங்க? போலீஸ்காரங்க கிட்ட இது உங்க வண்டின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு டாக்குமெண்ட்ஸ் கேளுங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. Who are you? What is your identity? அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திருச்சி சொன்னதை தவிர உங்களுக்கு வேற என்ன ஐடென்டிட்டி இருக்கு? யாரு நீங்க? மக்களை, காலேஜ் படிக்கிற பசங்களை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் கொண்டு போறதை தவிர வேற நீங்க என்ன பண்றீங்க? சிஜேபில இருந்து வந்து நிக்கிறவங்க இது இன்னொரு நேபாள் ஆக்க போறோம்னு சேலஞ்ச் பண்றதை தவிர நீங்க என்ன பண்றீங்க? எங்க நேபாள் ஆக்கிறதுக்காக இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டது? 75-78 வருஷமா உட்கார்ந்து இந்த நாடு பார்க்காத அப்ஸ் அண்ட் டவுன்ஸா? இன்னைக்கு நேத்து வந்து நீங்க உட்கார்ந்து இந்த நாட்டை உடைச்சிருவோம் அப்படின்னா நம்ம எல்லாம் உட்கார்ந்து என்ன பாக்குறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம்? எங்க இருந்து இந்த ஒடாசிட்டி வருது? நீங்க என்னங்க நேஷனல் இன்டகிரேஷனுக்காக நீங்க வந்து அங்க நிக்கிறீங்க? நீங்க நேஷனல் உடைக்கிறதுக்குள்ள வந்து நாங்க நிக்கிறீங்க. பார்லிமெண்ட்டை உடைக்கணும்ன்ற உங்களுக்கு என்னங்க மரியாதை? முதல்ல பார்லிமெண்ட்டை உடைக்கணும்னு நீங்க எப்படி சொல்வீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்? அண்ட் யூ டாக்கிங் அபவுட் நேஷனல் இன்டகிரேஷன். உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு? போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல, மீடியா மேல நம்பிக்கை இல்ல, ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, பிரைம் மினிஸ்டர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. யார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? என்ன நீங்க பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க? எனக்கு என்ன புரியலன்னா, வாட் டஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வாண்ட்? ஏதாவது போற போக்குல ஏதாவது ஒண்ணு புடிச்சிட்டு பேசிட்டே இருக்க வேண்டியது. ஒரு வாட்டி வந்து சிஜேஐ பத்தி பேசுறது, இன்னொரு வாட்டி இப்ப 370 எங்க இருந்து வந்தது? இப்ப 370யோட கான்வர்சேஷனே கிடையாது. நீங்க டிசைட் பண்ணுவீங்களா 370 இருக்கணுமா இருக்க கூடாதான்னு? இட்ஸ் மை கண்ட்ரி, காஷ்மீர் பிலாங்ஸ் டு மீ. நீ யாரு சொல்றதுக்கு அங்க 370 இருக்கணும்னு? Who are you to draw terms? இப்ப நீங்க எப்படி அங்க இருக்கிற வந்து இப்போ வீடியோ பாக்குற நமக்கே இவ்வளவு கொந்தளிப்பா இருக்கு. அங்க இருக்கிற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இவர் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாரு? I really wish Supreme Court takes it with their own discretion. நான் சீரியஸாவே சொல்றேன். அதாவது நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன சொல்றது, இன்டர்னல் இன்சர்ஜென்சியை கிரியேட் பண்றதுனால ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஹேஸ் டு ஹேவ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன் சொல்லிட்டு சிஜே கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ன்றதுதான் என்னோட வேண்டுகோள். அப்பதான் என்ன பப்ளிக்ல பேசணும்னு இருக்கு தேவையில்ல. கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம்னு யார் சொல்றா? இந்திரா காந்தி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாதா? அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணதான் இப்ப வந்து மோடி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போறாங்க. யாரு கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றா? கிரிட்டிசைஸ் பண்றதுக்குன்னு ஒரு முறை கிடையாது. நீ வா போன்னு பேசிடலாமா கிரிட்டிசைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு? நான் வந்து நாட்டை உடைச்சிடுவேன்னு சொல்லிடுவோமா? இந்திரா காந்தி அவர்கள் டைம்ல கூட, எமர்ஜென்சி டைம்ல கூட பார்லிமெண்ட்டை உடைப்பேன்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் கிடையாது, ஒருத்தனுக்கு அந்த நோக்கமும் கிடையாது. உனக்கு என்ன நோக்கம்? இன்னைக்கு இந்தியாவை உடைக்கிறது தானே உன் நோக்கம். அந்த அளவுக்கு சீரியஸா அந்த போராட்டத்தை கொண்டு போறாங்களா பிரிதிஷ் ராகுல்? ரொம்பங்க ஆக்சுவலி சீரியஸா கொண்டு போறாங்கன்றது அவங்களோட சோஷியல் மீடியா கேம்பெயினிங் ஹஸ் பீன் எக்ஸ்டென்சிவ். இட் இஸ் அ கம்ப்ளீட் பெய்ட் சோஷியல் மீடியா கேம்பெயின் அன்டவுட்டட்லி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, they are creating nuisance to the people in Delhi. நான் இங்க 20 நிமிஷம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு 1.25 மணி நேரம் ஆகுது அந்த இடத்துக்கு போறதுக்கு. Who are you to trouble me like this? இது ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதா? எந்த ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணா சொல்லுங்க பாருங்களா? எத்தனை காரை அடிச்சு உடைக்கிறீங்க நீங்க? எத்தனை பேரை போட்டு அடிக்கிறீங்க? உள்ள நசிக்க போதுங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. They should have chosen another platform to raise their voice. கண்டிப்பா not this cockroach Janata Party. இப்போ இது அவங்க செய்யறாங்க. இப்போ மாநில கட்சிகள்ல இருந்து காங்கிரஸ் கட்சி வரைக்கும் இதெல்லாம் தெரியலையா? அவங்க ராங்கா மூவ் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியலையா? அவங்களுடைய சப்போர்ட்ஸும் அவங்களுக்கு போகுது. அதான் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் போறாரு, இங்க இருந்து டிஎம்கே எம்பிஸ் போறாங்க, காங்கிரஸ் எம்பி போறாரு. இது அவங்களுக்கு இன்னும் ஒரு போல்ட்னஸ், நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது இல்ல அவங்களுக்கு? அதாவது அரசியல் பண்றதுக்கு ஒரு தரம் இல்ல அப்படின்றது இது ஒரு எடுத்துக்காட்டு. அரசியல் கண்டிப்பா பண்ணணும். மோடி அவர்களை கண்டிப்பா நீங்க எதிர்க்கணும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பண்ணது தப்புனா கண்டிப்பா கேள்வி கேட்கணும். பார்லிமெண்ட்ல கேக்குறீங்க, என்ன சொல்றது, லீடர் ஆஃப் அப்போசிஷனும் கேட்கிறாரு, ராஜ்யசபால வந்து அவர் அப்போசிஷன் லீடரும் கேட்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கே சார் கேட்கிறாரு. எல்லா கேள்வியும் எடுத்து வைக்கிறீங்க, ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, பார்லிமெண்ட் நடக்க விட மாட்டேன்றீங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் கொடுக்க விட மாட்டேன்றீங்க. எல்லாமே கரெக்டுங்க. So that ends, அதாவது உங்களோட ஸ்கோப் ஆஃப் டிஸ்கிரிபன்சி should be inside the parliament. ஆனா ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்.
உங்களுக்கு என்ன பிரச்சனை? தர்மேந்திர பிரதான் அவர்கள் மேல பிரச்சனை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உட்கார்ந்து பார்லிமெண்ட் உள்ள கேள்வி கேட்கணுமா? பார்லிமெண்ட்ல இருந்து நீங்க வெளில ஏஞ்சி வரணுமா? மக்களா நாங்க உங்களை தேர்ந்தெடுத்தது பார்லிமெண்ட்ல இருந்து வெளியில வரதுக்கு. காலேஜ்க்கா போறீங்க நீங்க கட்டடிச்சுட்டு வெளில வரதுக்கு? நீங்க ஒரு வாட்டி அங்க போறதுக்கும் என்னோட டாக்ஸ் காசு கொடுக்குறேன் நானு, உங்களோட டாக்ஸ் காசு போதும். அங்க நீங்க பாட்டு பார்லிமெண்ட் போவீங்க, அப்புறம் வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளில போறீங்களே, யாரோட காசுல பண்றீங்க? நாங்க உங்களை எலெக்ட் பண்ணிருக்கோம் because we are not able to question the government, you question the government. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அங்க போயிட்டு ஒரு பிளாக்கார்டை காட்ட வேண்டியது, அவங்க கேள்வி கேட்கிற நேரத்துல நீங்க கேள்வி கேட்காம வெளிநடப்பு செய்ய வேண்டியது, வெளியில வந்து மீடியா கிட்ட பேசி எங்களுக்கு என்னங்க ஆக போகுது? You are making the government stronger. As an opposition you are losing. சோ உங்களுக்கு opposition-ஆ நீங்க எங்க பேசணுமோ பார்லிமெண்ட் குள்ள பேசியிருக்கணும். ஆனா டெக்னிக்கலி நீங்க பார்லிமெண்ட் குள்ள பேச மாட்டீங்க. எங்க பேசுவீங்க? வெளியில வந்து மீடியா கிட்ட பேசுவீங்க. பட் I don't know in what way is that helping us. வெளியில வந்து மீடியா கிட்ட பேசுறீங்க. ரெண்டாவது விஷயம், anything against the government is right ன்னு கிடையாதுங்க. Not necessary. அப்படி இருந்திருந்ததுன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து அவர் பேர் பங்களாதேஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண டைம்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கொடுத்தது யாரு? வாஜ்பாய் அவர்கள் தானே. அவரை மாதுர்கான்னு கூப்பிட்டது அது வாஜ்பாய் அவர்கள் தானே. அப்ப அவர் அப்போசிஷன் லீடர் தானே. So everything that the ruling party and the prime minister does need not be wrong. அத நீங்க ப்ரூவ் பண்ணன்ற பேர்ல கொண்டு வந்து you are giving your attention to this kind of organizations. அதாவது இப்போ இன்னைக்கே இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் போய் பிரதமர் வாசல்ல வீட்டு வாசல்ல ஒரு தர்ணா பண்ணி நிக்கிறாரு, நான் பிரதமரை மீட் பண்ணணும். நீங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன், நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நேத்து பிரதமர் இதே பார்லிமெண்ட்ல இருந்தாரு. நீங்க பிரதமரை பார்லிமெண்ட்லயே பாத்துருக்கலாமே. As a leader of opposition you have all right to meet the prime minister inside the parliament. ஆனா அங்க பண்ண டிராமா ஆவாது. எப்படி தெரிய வரும் மக்களுக்கு? அதே பிரைம் மினிஸ்டரை நீங்க மீட் பண்ணணும்னா there is a process you can meet. You have all rights to meet the prime minister. வெளியில வந்து அவர் வீட்டு வாசல்ல தர்ணா பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது என்ன ஒரு பப்ளிக் ஸ்டண்ட்? நீங்க எல்லாம் மக்களுக்கு தான் உட்கார்ந்து சேவை செய்யறதுக்காக பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல எல்லாரும் ஃபுட்டேஜ் பண்ணி வந்து யூடியூப்ல வந்து மில்லியன் வியூஸ் போகணுன்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்களான்னு புரியலையே. இதெல்லாத்தையும் கேள்வி கேட்கறத விட்டுட்டு, கேள்வி கேட்கறதுக்கு 1000 விஷயம் இருக்குங்க. இந்த வாட்டியும் கிடையாது. ஒரு பார்லிமெண்ட் செஷன்லயும் கடந்த 2, 3, 4, 5 வருஷமாவே நீங்க இதே ஒரு செஷனுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் 100 பாயிண்ட் சொல்லுவேன். to knock down the government, to nail them down, to make them answer. ஆனா அதை கேட்க மாட்டோம் நாங்க. அத கேள்வி வராது. அங்க எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வியே வராது. நாங்க வெளிநடப்பு செஞ்சிருவோம். என்னங்க இது? இன்னும் ட்ரெண்ட் இது. கேட்டா எங்களை அவங்க பேச விட மாட்டேன்றாங்க. பேச விட மாட்டேன்றாங்கன்னா பேசுங்க. அதுக்குதான் நீங்க அங்க இருக்கீங்க. You are an opposition there. You are my face value there. You have to make the government answerable. வெளியில வந்து போர்க்கொடி தூக்கிறதுக்கும் இந்த மாதிரி காக்ரோச் பார்ட்டிங்களோட போய் உட்காந்து கை சேர்க்கறதுக்குமா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க உட்கார வச்சிருக்கிறது? என்ன ரெஸ்பான்சிபிளான ஆப்போசிஷன் இது? அப்போசிஷன் ரெஸ்பான்சிபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பிஜேபி 15 வருஷம் ஆட்சியில இருக்கு, 20 வருஷம் ஆட்சியில இருக்கு, 10 வருஷம் ஆட்சியில இருக்கு, அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, அவங்க வந்து மெக்னானிமஸ் ஆயிட்டாங்கன்னா பின்ன ஆவாம என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேளுங்க. We are waiting for it. Please ask them questions. அதுக்கு ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க பார்லிமெண்ட்ல அப்படின்றதுக்கு யாருக்கிட்டயுமே வந்து பதில் கிடையாது. சோ எல்லாமே அவுட் ஆஃப் பார்லிமெண்ட் நடக்குது. அவுட் ஆஃப் பார்லிமெண்ட்ல இவங்க ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ப்ரொடெஸ்டையும் இது மாதிரி உருவாக்குறாங்க, ரைட்? இது எல்லாமே கிமிக்ஸ் தான் கோபாலகிருஷ்ணன். I don't think the opposition wants a solution. They just want to be in the news. இது எனக்கு பார்த்து சலிச்சு போச்சு, genuinely speaking. ஏன்னா ஒரு வாட்டி பார்லிமெண்ட் செஷன்லயும் நான் கீனா பார்லிமெண்ட் அனாலிசிஸ் நோட் பண்றவ. ஒரு வாட்டி பார்லிமெண்ட் செஷன்லயும் I long somebody talks from the opposition. ஒரு 4 வார்த்தை பேச வேண்டியது 5வது வார்த்தை ஏஞ்சி போக வேண்டியது. ஒரு மினிஸ்டர் பேசுற வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியல. மினிஸ்டர் பேசுறது தப்பாவே இருக்கட்டும், அவர் பொய்யே பேசட்டும், let him complete, then ask him questions. அதுக்குதான் நீங்க அங்க இருக்கீங்க. அப்படிதான் ஒரு வருஷமும் பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஏஞ்சி வெளில வரதுக்கு கிடையாது. வெளிநடப்பு செய்யறது என்ன ஒரு ட்ரெண்ட்? அதுல என்ன ஒரு சொல்யூஷன் கிடைக்குது நமக்கு? இந்த கவர்மெண்ட் பண்ற தப்புங்களுக்கு நம்ம கேள்வி கேட்கணும்னா இப்ப நீங்களும் நானும் கேள்வி கேட்க முடியுமா? மீடியாவா போய் கேள்வி கேட்க முடியுமா? யாரு கேள்வி கேட்கணும்? அப்போசிஷன்ஸ் தானே கேட்கணும். நீங்களே கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அங்க கேள்வி கேட்காம வெளியில தர்ணா பண்றது, இவங்க பண்றது தப்பு, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், பிரைம் மினிஸ்டர் தப்பு பண்றாரு, இவர் என்னது இதெல்லாம்?
இதெல்லாம் வந்து எந்த ஒரு ட்ரெண்ட்லயுமே எந்த ஒரு டைம்லயுமே இந்தியாவோட பொலிட்டிக்கல் சினாரியோ இவ்வளவு கீழே விழுந்தது கிடையாது. எல்லாருக்கும் ஃபுட்டேஜ் தேவை. இப்போ அந்த ஃபுட்டேஜுக்கு தேவை அப்படின்றதுனால ஜந்தர் மந்தர் போறது வந்து அவர் சோனம் அவர்களுக்கு வந்து நாங்க we are extending our support. கரெக்ட்டுங்க, extend your support is important. It is your own choice, you can do it. இது this is not your main agenda. இதுக்காக நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கிடையாது. யார் வந்து தர்ணா பண்ணா அவங்களுக்கு போய் நாங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு நீங்க எம்பி கிடையாது. பார்லிமெண்ட்ல போய் கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்க எம்பி. அது செய்யறீங்களா? வெளியில வந்து நீங்க அறிக்கை கொடுத்து எங்களுக்கு என்ன ஆக போகுது? அவங்க என்னப்பா பில் பாஸ் பண்றது உங்களுக்கு விருப்பம் இல்ல, ஆனா பில் பாஸ் பண்ணிட்டே போறாங்க. அப்ப நிறுத்துங்க, ஓட்டு போடாதீங்க. நீங்க வெளியில வரீங்க, அவங்க பில்ல பாஸ் பண்றாங்க, டோன்ட் வாக் அவுட். இதே விமன் ரிசர்வேஷன் பில்லுக்கு அப்புறமா அவங்க 33% கொண்டு வரும்போது நீங்க நிறுத்துனீங்களா இல்லையா? அந்த டைம்ல அப்ப ஏன் நிறுத்துனீங்க? விமன் ரிசர்வேஷன் பில்லுக்கு அப்புறமா 33% டீலிமிட்டேஷன் இல்ல அப்படின்னு நீங்க அந்த மசோதாவை வந்து நீங்க தள்ளுபடி செஞ்சீங்களா இல்லையா? அப்ப அதே மாதிரி நின்னு நீங்க செய்யணுமா இல்லையா? வெளியில வந்துச்சா என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட் நடக்கவே விடலைன்னா என்ன அர்த்தம்? கோஷம் போடுறது என்ன காலேஜ் பசங்களா நம்ம எல்லாம்? இதுதான் நம்ம மக்களுக்கு பார்த்து நம்ம இந்த பாராளுமன்றத்துக்காக தான் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் சொல்றோம், ஐயோ இல்லப்பா நீங்க பாலிடிக்ஸ்ல சேரணும் அப்படின்னு. காலேஜ்ல நீங்க பண்ண கோஷம் பத்தாது, காலேஜ்ல நீங்க கட்டடிச்சது பத்தாது, பார்லிமெண்ட்ல போய் உட்காருங்கன்ற மாதிரியா? இது வந்து வெரி அன்கம்ஃபர்டபுளி அண்ட் இட் இஸ் a very sorrowful ஸ்டேட்ங்க இது. நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க பிரதீஷ் ராகுல். டெல்லி நடக்கக்கூடிய போராட்டம், சோனோவாங்குடைய போராட்டத்திற்குடைய பின்னணி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்க பின்னாடி யார் இருக்காங்க, யாரெல்லாம் சப்போர்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி பிரியதர்ஷினி. தேங்க்யூ கோபாலகிருஷ்ணன். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.